தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை உங்கள் கைகள் எடுத்து 1லிருந்து வாசிப்போமா. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து எழுத வேண்டுவது இல்லை. 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு மேல் அதிகாரத்தை கை நீட்டி சொல்லுகிறது. நல்லா புரிந்து கொள்ள. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்கள் என்று ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்படி என்றால் மேல பாருன்னு சொல்றாரு. இப்போ இவைகள் நடக்கும் காலம், இவைகள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இவைகள் என்றால் 4ஆம் அதிகாரத்தை பார்க்க வேண்டியிருக்கு. 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டது? நிறைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை. 16, 17 வாசிப்போம். இவைகளை இதுதான் அங்க சுட்டி காட்டுறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ 5வது அதிகாரத்தில் சொல்வது இவைகள் என்று சொல்லுகிறார். மேல உள்ள அதிகாரத்துக்கு நேர கையை நிறுத்தி என்ன கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதானதோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்துக்கு இறங்கி வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை. இப்போ பொதுவாகவே தெசலோனிக்கே புஸ்தகம் 2ம் ஒரு விசேஷமான புஸ்தகம். மற்ற எல்லா புஸ்தகங்களை பார்க்கலும் இதில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை இருக்கிறது, இன்னொன்று பகிரங்க வருகையும் காட்டுகிறார். அல்லேலூயா. வருகையை குறித்தும் வருகைக்குரிய ஆயத்தத்தை குறித்து அது ரொம்ப என்ன செய்யப்பட்டிருக்கு? அழுத்தம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் தேவ மக்கள் அந்த நாட்களில் தெசலோனிக்கே சபையில ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாங்க. எதிர்பார்ப்பின் காரணமாக என்ன நடந்தது தெரியுமா? அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா. பாருங்க, அவருடைய 2 தெசலோனிக்கே 3வது அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். ஏன் இதை அங்கு சொன்னார்? ஏன் அதை அங்கு சொன்னார் என்றால், அல்லேலூயா, கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதானத்தோடைய சத்தத்தோடு, அடுத்தது எக்காலத்தோடு வானத்தந்து இறங்கி 5:2 சொல்லும்போது என்ன சொல்றாரு? இரவுல திருடன் வருகிறவருமாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த சம்பவம் சீக்கிரம் நடக்கும். ஆமென். சீக்கிரம் இயேசு வருவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அன்றைய சபைக்கு வந்தது. கர்த்தர் சொல்ல. அதனால் சிலர் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் சீக்கிரம் வராருன்னா நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு நம்ம வேலை செய்யணும், கிடைக்கிறது சாப்பிட்டு இருக்கலாம் என்று சிலர் எப்படி இருந்தாங்களா? வேலை செய்யாம இருந்தாங்களா? மனம் இல்லை, வேலை செய்ய மனம் இல்லை. காரணம் என்ன? ஆண்டவர் வரத்தானே போறாரு. சிலருக்குள்ள இயேசு வருகை குறித்து உள்ள செய்திகள் கேட்கும் போது பேசி கேட்டாங்க, அவ்வளோ முடிஞ்சு இனிமேல் தான் 3 என்ன செய்யண்டா, வேலைக்கு ஒன்றும் போகண்டா, லீவு போ, மொத்தமாக எழுதி கொடுத்துடல. இயேசு நாளைக்கு எப்படியும் காலையில் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவார் போல். சுருக்கச்செல்லாம் ரெடி பண்ணி பேண்ட் சட்டையெல்லாம் துவைச்சி அயன் பண்ணி போட்டு ரெடியா. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கர்த்தர் சொல்லுவதற்கு மிஞ்சி போகிறது.
அதனால் என்ன நடக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. ஆயத்தப்படுத்தி எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது வேறு. அல்லேலூயா. அவசரப்பட்டு அப்ப அதனால் அங்கே எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் ஏன் மனம் இல்லாம ஆச்சு? நாம் வாழ்கிறது வரையிலேயும் நமக்கு என்ன இருக்கும்? பசி. வாழ்கிறது வரையிலே நமக்கு என்ன வேணும்? ட்ரெஸ் வேணும். வாழ்கிற வரையிலையும் ஹேர் கட் பண்ண வேண்டி வரும். வாழ்கிற வரையிலையும் நெயில் கட் பண்ண வேண்டி வரும். பிரைஸ் காட். வாழ்கிற வரையிலையும் உடம்பு சுத்தமாக்க வேண்டி இருக்கும். அதுக்கும் தேவைப்படுது. வாழ்கிற வரையிலையும் தூங்கவும் வேணும், ரெஸ்ட்டும் வேணும், சரீரத்துக்கு அது எல்லாம் இருக்கு. அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிறருக்கு அவர்கள் மூலமா சில நெருக்கம் வர ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் வரத்தான போறாரு, சீக்கிரம் வந்து. அப்ப அவங்களே ஒரு நாள் குறிக்கிறது மாதிரி. அல்லேலூயா. அவர்கள் லைஃப் முடிஞ்சு போய் அவ்வளவுதாங்க என்ற ஒரு மனநிலை வந்தது. அதனால் தொடர்ந்து அவர்கள் நான் கர்த்தரை கொடுக்கிற காலம் வரையிலேயும் எதிர்பார்ப்போடு பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று ஒரு மனநிலையில் அவங்க வாழாதபடி, அல்லேலூயா, நாளை வர போறார் ஆண்டவர் அவ்வளவுதானே என்றுள்ள ஒரு சிந்தை. இதாக அநேகர் டேட் குறிப்பது. ஆமென். நாளைக்கெல்லாம் வந்துடுவாருங்க, அடுத்த மாதம் வந்துடுவாருங்க. அதெல்லாம் என்னன்னா புரிதல் இல்லாமல் என்ன செய்வது? டேட்டை குறிச்சிடும். அது ஆபத்தானது. சரி, இதனால் அவர் எச்சரிக்கிறார், உங்கள் சில யாதொரு வேலையும் செய்யாமல் படுகிறோம். நான் நினைக்கிறேன் அன்றைய தேவ சபை எல்லாரும் ஒன்று கொண்டு எப்படி இருந்தாங்க? அன்பாக ஐக்கியமா இருந்தாங்க. என்னத்த மாதிரி இருந்தாங்க. அல்லேலூயா. கையுதலில் சொல்லுவோம். அப்போ ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்குன்னா இல்லாதவங்களை என்ன செய்யற மனசு இருந்து கொடுக்கும் மனசு. இந்த நாட்கள்ல நல்ல சாப்பாடு நமக்கு இருந்தாலே எவ்வளவுக்கு மூடி மறைச்சு வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு மூடி மறைச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் ஒளிச்சு வச்சுட்டு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டு ஆஸ்பத்திரி போவோம். அன்று அப்படி அல்ல. அல்லேலூயா. அப்ப என்ன வந்தால் சுயநலம் அதிகமா என்னாச்சு? பெருகி போச்சு. அன்று அப்படி அல்ல, பிறர் நலம். ஆண்டவர் தன்னை போல் பிறரையிலே அடுத்தவனுக்கு குறைவு என்றால், அல்லேலூயா, நமக்கு இருக்கு இல்லை என்றால் அது வேறு விஷயமா. இருக்கிறது நமக்கு ஓகே, அவன் இல்லாமல் இருக்கிறான். சரி, போங்கப்பா, எப்படி ரொம்ப கஷ்டப்படுறியோ, சரிப்பா போலாம். அந்த ஈகை, அந்த இல்லாதவர்களுக்கு என்ன செய்வது? கொடுப்பான் பரலோகத்தில். அப்போ அது கணக்கில் போகும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாமே இப்போ வெளிநாட்டில் இருந்து, அதாவது வெள்ளக்காரன், அவன் கிறிஸ்டியன்ஸ், அங்குள்ள வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் வந்து தங்களுக்குரியதெல்லாம் வித்து கொண்டு வந்து இங்கே வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு டெஸ்ட் வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனாதைகளை புண்ண கழுவி கட்டி குஷ்டரோகிகளை பார்த்து அனாதை இல்லங்கள் வைத்து எல்லாத்திலும் கல்வி கொடுத்து ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான காரியங்களை ஆயத்தப்படுத்துற காரணமே வேதத்தில் சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ண. தனக்கு உள்ளதையும் இல்லாததை கொடுத்து உதவினார். இன்றைக்கு அமெரிக்காவும் சரி, அதை சார்ந்த ஐக்கிய நாடுகள் இருந்தாலும் சரி, கையில் அவர்கள் இன்று சவால் விடுவதற்கு உண்ட காரணம் உண்டு. இன்றைய அவருடைய தேவன் உள்ள வைராக்கியம் இல்லை, அன்றுள்ள வைராக்கியம். அன்று தேவனுக்காய் வைராக்கியமாய் இருந்தார்கள், தேவன் அவர்களுக்கு துணையாக நின்று கொண்டிருந்தார். அதனால் அன்று அவர்கள் உலகத்திற்கு சவால் விடுகிற அவர்களாய் மாறினார்கள். ஆமென். அன்று ஆமென் தேவனுக்காக நின்றார்கள். அன்று வேதத்தை கையில் பிடித்து நின்றார்கள். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டதை செய்தார்கள். அல்லேலூயா. தேவன் அன்று உள்ளதை இன்று வரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நீ தேவனுக்காய் ஓட
நான் செய்வது நீண்ட பலம் கொடுப்பது என்பது மறந்துவிடும். எல்லா தேவ மக்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல இருதயம் வேணும். நம்முடைய தேவைக்கு மிஞ்சி நம்மகிட்ட இருக்கா? ஆமென். இல்லாத மக்களை பார்த்துவிட்டு கண்டுகொள்ளாமல் போகாது. அந்த இடத்துல ஒரு என்ன வேணும்? ஒரு இரக்கம் வரும். பெதஸ்தா குளத்தக்கரையில போய் 38 வருஷமா இருந்தான். அதுல கிடக்காம நாத்தம் பிடிச்சவன் என்ன சொல்லிட்டு அப்பா போகல. ஹல்லேலூயா. அவனை தேடி சென்றான். சுகமாக விரும்புறியா? 38 வருஷமா நாரி போய் கிடக்குறாங்க. அவனை சுத்தம் செய்து கூட ஆள் இல்லாமல் இருக்கான். என்ன நிலையில் அவன் இருந்தான்னு தெரியவன். ஹல்லேலூயா. அவனை நாற்றம் உள்ளவன், அவன் நோயாளி. அவனை எதுக்கு நம்ம பார்க்கிறோம்? அவனை ஏன் குணமாக்குறோம்? அவனுக்கு ஏன் நன்மை செய்ய முடியும் நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவனை சென்று யோசனைக்கிறான். இயேசுவின் அன்பு. ஆமென், 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 ஆமென். இதே கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம். ஆமென். நமக்கு தேவை சம்பாதிக்க நல்லதுதான். ஆனால் நம்மிடத்தில் இருக்கின்றால் ஏழை பார்த்து திரும்பி போகாது. ஆமென். கஷ்டப்படுறவங்களை பார்த்து உதவி செய்ய. ஹல்லேலூயா. கட்டாயம் ஒரு தேவனுக்குள்ள அந்த மனதில் உண்டாக வேண்டும். ஆமென். எதுவா இன்று உன் கையில் இருக்கிறது என்று சொல்லி உன் சகோதரனுக்கு நீ இருதயத்தை அடைத்தாய் என்றால், ஏழைக்கு உன் இருதயத்தை அடைத்தாய் என்றால், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய இருதயத்தை அடைத்தாய் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை பார்ப்பார். ஆமென். ஒரு நாள் உன்னுடைய விஷயத்தை கர்த்தர் தன் இருதயத்தை அடைப்பார். இன்று நீ செய்வது மனதார நீண்டகால விவசாயம் போல அழியாத விவசாயம். தேவனுக்கு செய்வது அழியாத விவசாயம். ஏழைகளுக்கு உதவுவது அழியாத விவசாயம் போல, இல்லாதவருக்கு உதவி செய்வது அழியாத விவசாயம் போல, தேவனுடைய காரியத்தை கரிசனை காட்டுவது அழியாத விவசாயம் என்பதை மறந்து விடாது. சுயநலம் உனக்குரிய நன்மைக்கு நீயே பூட்டு போடுற. புரியுதா? சொல்லு. சுயநலம் உனக்கு தேவன் கொடுக்கிற நன்மையை நீயே பூட்டுகிறாய். நம்முடைய இருதயம் என்ன செய்யட்டும்? விசாலமா. சங்கீதக்காரன் தான் கேட்கிறான். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை வசனம் வாசிப்போம். 19 சங்கீதம். என் இருதயத்தை விசாலம். ஆமென். ஐயோ தலைவர் சொல்லுவோம். விசாலம் என்றால் எதற்கு? தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படுவதற்கு. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி வாழ நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையால் என் இருதயம் நிரப்பத்தக்கதாக என் இருதயத்தை விசாலமாக உம்முடைய கற்பனைகள் வழியா. யோபுவின் சம்பாத்தியத்தினால் வாழ்ந்தவர்கள் அநேகம். ஆமென். அவனுக்கு தாராளம் இருந்த போதிலும் அல்லேலூயா, அவன் உத்தமனாக இருந்தான். ஆமென். அவன் உத்தமனாக இருந்தான். பெரிய செல்வ செருக்கால் நிரம்பினவன். ஆமென். அதிலும் அவன் உத்தமத்தை விட்டு விலகவில்லை. ஐஸ்வர்யம் உனக்கு இருந்தாலும், உனக்கு வருமானம் இருந்தாலும், ஆமென், உனக்கு செல்வம் பெருகினாலும், ஹல்லேலூயா, தேவனை வைத்திருக்கிற உத்தமத்தை விட்டு நீ விலகாதே. அது உறுதியாக. உனக்கு இருக்கும்போது நீ உத்தமத்தில் சரியாக இருப்பதை பரலோக தேவன் கணக்கில் வைக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவன் எப்போ நிறைய இருக்கும்.
எப்போ? ஏன்? செல்வம் பெருகும் போது தீமை தேடி வரும். செல்வம் பெருகும் போது அநீதியின் பாதை உனக்கு திறக்கும். செல்வம் பெருகும் போது தகாத நிலையில் சம்பாதிக்கிற நாட்டம் உனக்குள்ளே வரும். செல்வம் பெருகும் போது பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கிற எண்ணம் வரும். ஏன்? பணாசை. சொல்லு. செல்வம் பெருகும் போது பணம் இருக்க என்ற ஒரு துணிவு வரும். செல்வம் பெருகும் போது தனக்கரம் வரும். செல்வம் பெருகும் போது அடுத்தவனை கொலை செய்யவும் பயம் இல்லை, துணிகள். ஆனால் யாரு? யோபு. ஆமென். செல்வம் பெருகும் போது ஏழைகளை அரவணைத்து சென்றார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனால் புசித்தவர்கள் ஏராளம் பேர். ஆமென். அவனால் தேர்தல் அநேகம் பேர். அவனுடைய காரியங்கள் பொதுவாக நாம் ஆராய்ந்த போது எனக்கு தெரிந்தது என்ன? எல்லாரிடத்திலும் முகமலர்ச்சியோடு பழகுவான். யாரிடத்திலும் இறுகின முகத்தை காட்ட மாட்டான். என்று செல்வம் பெருகின பணம் வசதி உள்ள நபர்களுக்கு இறுகின மூஞ்சம் அப்படி போயிருது கதை. அப்படி இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, அவனால் வாழ்ந்ததான சொந்த பந்துக்கள் நண்பர்கள் எல்லாம் வியாதிப்பட்ட போது வந்து என்ன செய்தாங்க? விசாரிக்க வந்தாங்க. அதில் நிறைய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அவனுடைய ஐஸ்வர்யம் அவன் தேவன் மேல் வைத்திருந்த உத்தமத்தை விட்டு விலக்க வைக்கல. அவன் ஐஸ்வர்யம் பாருங்க, அதில் சொல்லப்பட்ட அவன் அந்த 2ஆம் வசனம் வாசிப்போம். எத்தனை? 7 குமாரர். ஆமா, அநேகருக்கு குழந்தை பிறந்துட்டாலே என் பையனை பாரு, யாரு கொடுத்தது? அது தேவன் தந்ததுன்னு ஞாபகம். 7 குமாரரும் அன்றிருந்த குமாரத்திகள், யோபுண்ட குமாரத்திகள் கூட அழகுள்ளவங்க யாரும் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ என் பிள்ளைகள் எவ்வளோ வீர புலி மாதிரி இருக்கிறாங்க என்று சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறத ஆண்டவரே 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 கொடுத்தாரா, மீண்டவரே மீண்டவரே நேற்று கர்த்தர் ஒன்று ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறத முன்னாடி இருக்கணும். ஸ்தோத்திரமையோ. ஆவியில் நிரம்பி 4 பேருக்கு 4 இடி கொடுத்து 15 பாயை கிழிச்சு ஸ்தோத்திரம். எல்லாம் பெரிய ஆவி. கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா லாஸ்ட் செவத்தில் போய் ஒட்டி உட்காந்துக்கிடுவாங்க. என்ன ஆரோன்னு குழந்தை ஆராட்டு. என்ன குழந்தைக்கு பாதுகாவலான என்னது பேக் மாதிரி உள்ளதான என்ன இருக்குது? மெத்தை இருக்குது பாரு, அதுக்குள்ளே வச்சு மூஞ்சை மட்டும் வெளியே காட்டு, முன்னாடி படுக்கவை வச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ண ஆவியில் நிரம்பி. நீ சின்ன குழந்தைய அது இருக்கும்போதே நீ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறத குழந்தை பார்க்கணும். நீ குழந்தைய பார்த்து பார்த்து சொல்லாத. ஒரு நாள் ஒன்றை பார்த்து சாத்தான் வருவான். குழந்தை தேவன் கொடுத்தவன். நீ என்ன ஓ முயற்சியில் எடுக்க நினைச்சியா? கிடைச்சோன்னு சபத்தில் போய் உட்கார்ந்து. அது ஒரு ஆவியில் நடந்து புரண்ட கேஸ். அங்கே உட்கார்ந்து இனி அதை இலக்கி கொண்டுறணும்னா எப்படி 2-3 வருஷம் கடப்பாறை நான் கொண்டு போனோம். நீட்டி விட்டு சவத்துக்கு முதுகுக்கு இடையில விட்டு குத்தி இழுத்து மெதுவா முன்ன இங்கே இருந்தது சவத்தில் போய் ஒட்டி இருக்கு. இது அங்கேருந்து சுரண்டி இழக்கணும்னா நான் ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு. அவரை மெதுவாக இழுத்து கொண்டு வந்து லாஸ்ட்டில் குழந்தை மீசை முளைச்ச பிறகு தான் 5-6வது வரையில் வந்து உட்காரு. குழந்தை என்ன விளைக்கணும்? மீசை முளைக்கணும். முளைச்சாதான் பையனு மீசை முளைச்சிட்டு பெண்ணு கட்டணும். அப்போ நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போனோம். நீ எல்லாம் ஒரு விசுவாச்சி வண்ண நம்பி ஆண்டவர் இருக்கார். சி வெக்கங்கட்ட ஆத்மா. உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தாங்க? சிலவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல ஸ்தோத்திரமப்பா. வேலை கிடைச்சா
ஆத்திரம் அப்பா. இது ஒரு கேஸ். உனக்கு என்ன கிடைச்சாலும் அல்லேலூயா. யோபுவை பாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பு விலகுறவன், தேவனுக்கு அவனுக்கு நடுவே எந்த ஆசீர்வாதமும் தடுக்கவில்லை. அவனுக்கு என்னாச்சு? எத்தனாயிரம்? உன 10 ஆடை வச்சுட்டு நீ கோடீஸ்வரன் சொல்லி நடக்கிற. 10 ஆட்டுக்கே உன்னை பிடிச்சு கட்ட முடியல. எத்தனை? 7000 ஆடு. எத்தனை? ஒரு ஒட்டகத்தையே உன்னால சமாளிக்க முடியாது. 3000 ஒட்டகத்தை அவன் மேய்க்கணும்னா அவன் எவ்வளவு பெரிய சொத்து இருந்திருக்கணும். குடிக்கிற தண்ணியே இவனை சேர்த்து குடிக்கும், அவ்வளவு தண்ணி அது தேவை. அப்ப எத்தனாயிரம் தாக்கு பிடிக்குமா? எத்தனை ஏரி வச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிங்க. நாட்டுக்கெல்லாம் தண்ணி, ஆகாரம் கூட எத்தனை ஏக்கர் விவசாயம் வச்சிருப்பான். இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், கழிஞ்சது ஒரு சொந்த ஏரியே நிறைய இருந்திருக்கும் போல். அடுத்தது 500 ஏர்மாடு உள்றதுக்கு. ஆமாம், அல்லேலூயா. 500 ஏர்மாடு வச்சிருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஒரு ஏர்மாடு வச்சு குடும்பத்தை நடத்துறாங்க. அல்லேலூயா. 500 ஏர்மாடு. அப்போ அவனுக்கு எத்தனை வேலைக்காரன் இருந்திருப்பான்? 7000 ஆடை மேய்க்கணும்னா ஒருத்த முடியுமா? நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள் நிறைய நரி எல்லாம் உள்ள காலம். அப்போ அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்போ பலதரப்பட்ட மிருகங்கள் உள்ள காலம். அந்த 7000 ஆடை மேய்க்கிறவன், 7000 ஆடை வச்சிருக்கிறவனே உத்தமனா இருந்தான். 3000 ஒட்டகம் வச்சிருக்கிறவன் உத்தமனா இருந்தான். 500 ஏர்மாடு வச்சிருக்கிறவன் உத்தமனா இருந்தான். 10 ஆடு இருக்கிற நீ எங்களை போட்டு ஆட்டுறியே. அடுத்தது எத்தனை? ஒரு கழுதைக்கு நம்ம கடத்தூர் பதில் சொல்லலாம். நடு ரோட்டில் நின்னா ஹார்ன் அடிச்சு ஹார்ன் எல்லாம் கிழிஞ்சு போகும். அது மாறாது, அவ்வளவு பிரேக் இன்ஸ்பெக்டர். எத்தனை கழுதை? 500. 1 2 இல்லை, சாதா கழுதை இல்லை, பொதி சுமக்கிற கழுதை. சரி, அடுத்தது. அதாவது அன்னைக்குள்ள கழுதையெல்லாம் இன்னைக்குள்ள நம்ம கடத்தூரில் பார்க்குற குதிரை மாதிரி. குதிரை என்பது இதல்ல, இது என்னது? கழுதை. சரி, வாசிப்போம். எத்தனை? இவங்களை எல்லாம் அவனுக்கு விவசாயம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, பசுமாடு இருக்குது. இதெல்லாம் கவனிக்கிற குறைந்தபட்சம் எத்தனை ஆயிரம் பேர் இருந்திருப்பாங்க? பல ஆயிரம் ஒர்க்கர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு சாதாரணதான். அது பேர் இவ்வளவு இருந்தாலும் யோபு என்ன யார்? உத்தமன். நம்ம எல்லாம் கொஞ்சம் டைம் இல்லை. என்னது? ஏன் சர்ச்சைக்கு வரல? டைம் இல்லை. இப்போ கட்டாயம் உனக்கு 7000 ஆடு உனக்கு கற்று தரணும். 7000 குட்டி போட்டேன்னா என்ன ஆகிறது? ஸ்தோத்திரம். ஒரு சில பசுமாடும் ஒரு சில ஆடும் கொஞ்சம் ஆடும் வச்சுட்டு எவ்வளவு பாடு இல்லை. அப்போ இவ்வளவு பெரிய செல்வசீமான், அல்லேலூயா, யாரா இருந்தா? சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து. அப்போ செல்வங்கள் பெருகும் போது அநேகருக்கு இருக்கிற தெய்வ பயம் என்ன எடுபட்டு போய், வசதி வாய்ப்புகள் உருவாகும் போது, வருமானங்கள் பெருகும் போது பெருமை வந்து விடுகிறது, பயம் போய் மன மேட்டுமை வருகிறது, நான் என்ற எண்ணம். அதுலதான் அநேகர் பாவத்தில் விடுவது. நம்ம வசதியா இருக்கிறோம், பணக்கொழுப்பு. பணக்கொழுப்பு ஆனாலே எல்லாம்
தாறுமாறாக வாழ்கிற எண்ணங்கள் அனைவருக்குள்ள வந்துருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்ன கையை தலையில சொல்லுவோம். தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கும் என்றால் அல்லேலூயா. நீ முன்ன நிறுத்துவதை கர்த்தரை தான் நிறுத்துவார். ஆமென், ஆமென். சரி, அப்போ நாம் இங்கு நாம் வரும்போது அல்லேலூயா கர்த்தருடைய வருகையை குறித்ததான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தராமே ஆரவாரத்தோடு பிரதத்தோடு சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென் சொல்லிட்டு அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆமென் தெய்வ பயத்தோடு இந்த பூமியில வாழ்ந்து ஆமென் மரித்த பரிசுத்தவர்கள் ஆமென் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். என்ன சரீரம் உடையவர்கள் என்று? மகிமையின் சரீரம், அழியாத சாயலுடையவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவர்களோடு கூட இருப்போம் என்பதாக சொல்லிட்டா சொல்ல சகோதரி. இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை என்று சொல்லுகிறார். ஆமென். ஏன் சொல்லுகிறார்? சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை திருப்பி இங்க கொண்டு வர ஆண்டவராய் இயேசு சொல்லி கடைசி நாட்கள் நடக்கும் சொல்லிட்டார். அல்லேலூயா. சரி, தேவையில்லை. இரவிலே சொல்றாவிட எப்படி நேரமே சொல்ல மாட்டான். என்ன நாள் வரேன்னு சொல்ல மாட்டான். எப்படி வருவாரு? திருடன் வருகிறதமாய். அல்லேலூயா. திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது வருகிறது போல வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமென். இயேசு வரான்னு சொல்றாங்க. அதெல்லாம் இன்னும் லேட் ஆகுங்க. நல்லா இருப்போம், உலகத்தை அனுபவிப்போம், ஜாலியா இருப்போம். அதாவது சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று. பரவாயில்ல, நல்லா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், ஜெப குறைவா இருக்கிற அந்த டைம்ல பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். ஒன்று புரிந்து கொள்ளணும். 10 கன்னிகைகள் அல்லேலூயா. 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் அல்லேலூயா என்ன கூட கொண்டு போனாங்க? தீவட்டி மட்டுமல்ல, அதை அணையாமல் பாதுகாக்க என்ன கூட. மற்ற 5 பேர் எப்படி? தீவட்டி இருக்கு, என்ன இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பாகிய தீவட்டியோடு வாழ்கிறது மட்டுமல்ல, அது அணைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். இன்று உனக்குள் தீவட்டி எரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானம். அங்கு 25 மத்த 25 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. அடுத்தது புத்தி இல்லாதவர்கள். ஆமென். கீழே வாசிமா. அடுத்தது தாமதம். சொல்லுங்க, சொல்லுங்க. தாமதம். அப்படி என்றால் இன்று வரலாம், நாளை வரலாம், நடுராத்திரி வரலாம் என்ற ஒரு சிந்தை அல்ல. அந்த சிந்தையோடு நாம் வாழ்கிறோம் என்றால் இன்று வரலாம், நடுராத்திரி வரலாம் என்ற சிந்தையில் நீ உள்ளான நிலையில் எப்படி ஆயத்தமான இருக்கிறாயோ அதே ஆயத்த நிலை 10 வருஷம் கழித்தாலே இருக்கணும். நாங்க சொல்றோம். புரியுதா இல்லையா?
மணவாளன் வர தாமதித்த போதோ. அப்ப நான் நினைக்கிறேன், அந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் நினைத்தது என்னவென்றால், ஆண்டு வரத்தானே போறாரு, சீக்கிரம் வந்துடுவாரு என்று தாங்கள் இருக்கிற அந்த நேரம் உள்ள ஒரு ஆயத்தத்தை நம்பி இருந்தார்கள். ஆமென், ஆமென். தாமதிக்கும் போது தீபெட்டி அணைந்து போகாமல் பாதுகாப்பதற்குரிய எந்த ஒரு ஆயத்தம் உங்களிடத்துல இல்லை. இதுதான் பிரச்சனை. சொல்ல புரியுதா இல்லையா? புத்தி உள்ளவர்கள் கணக்கு பார்க்க கடவுள் கையை சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் நினைத்தது என்ன? ஆண்டவர் மனவாளன் வரப்போகிறார். ஆனால் வரப்போகிறார் என்று அவர்கள் அந்த நேரம் நினைத்தார்கள் தவிர எப்ப வருவார் என்ற சிந்தை அவன். அப்போ ஒருவர் அதாவது கொஞ்சம் தாமதித்தால் தீவெட்டி அணையாமல் பாதுகாப்பதற்குரிய எல்லா ஆயத்தம் வேண்டுமே. அநேகருடைய வாழ்க்கையில் சரி, அன்று சத்தியத்தை இயேசுவின் வருகை குறித்த ஒரு எமோஷன். இன்று முதல் நல்ல ஜெபம் ஸ்தோத்திரம். அன்று ஒரு நாள் தான் ஜெபம் ஸ்தோத்திரம், மறுநாள் பழைய நிலை. இதுதான் அநேகருடைய வாழ்க்கை. அவங்க நினைப்பு ஸ்தோத்திரம், இன்று முதல் நான் நல்லா ஜெபிக்கணும் என்று சொல்லிட்டு போவாங்க. அன்னைக்கு ஒரு நாளும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ராத்திரிக்குள்ள எல்லாம் தீவெட்டி எல்லாம் என்ன ஆயிரும், அணைஞ்சிரும் ஸ்தோத்திரம். மறுநாள் தீவெட்டி பற்ற வைக்கிறதுக்கு என்ன இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை, ஆவியின் நிறைவில்லை, தேவனோட தாகம் நஷ்டப்பட்டது. ஆமென். என்ன இருக்கணும், உனக்கு தாகம் இருக்க வேண்டும். தனியாத தாகம் அந்த தீவெட்டி எரிகிற எண்ணெய் உன்னில் தங்கும். ஆமென். தாகத்தால் உன் தீவெட்டியை பிரகாசிக்க வைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் தான், ஆமென், அந்த எதிர்பார்ப்பு தான் தீவெட்டி எரிந்து கொண்டிருக்க வைக்கிறது. கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காரணத்தினாலும் தாகம் தணித்து விடக்கூடாது, எதிர்பார்ப்பு மாறிவிடக் கூடாது, வைராக்கியம் மாறிவிடக் கூடாது, தீர்மானத்தை பின்தங்கி விடக்கூடாது. கர்த்தர் உண்மையை வைத்த அந்த ஆயத்தம் என்ற சொற்கை ஒன்று கூட சோதிக்க வேண்டிய அவசியம். ஆயத்தத்திற்கு என்ன தேவையோ அதை நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்து சேர்த்துக்கோ. ஆமென், 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 ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்லும்போது ஒவ்வொரு நாளைக்குரியதை சேர்த்தார். நாளை வச்சு அதை என்ன செய்யணும், கொடுத்து போகும். ஆமென். இன்று உனக்குரிய ஆயத்தத்துக்குரிய நீ என்று சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. இன்று நீ சேர்ப்பதுதான் உனக்குரியது. ஆமென். நாளை உள்ளது, நாளைக்கு சேர்க்க நீ ஆயத்தப்பட வேண்டிய அவசியம். தேவனுடைய பிள்ளை அனுதினம் ஆயத்தம். அதாக்குது உங்களை அவ்வப்போது சொல்லிட்டு அநேகருக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளை எந்த காரணத்தில் உங்க ஆவிக்குரிய தீவெட்டி மங்கி போக, அணைந்து போக நினைச்சு அந்த இடம் கொடுத்துருக்காரு. அதை சொல்லப்படும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது இப்ப பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, நாட்கள் சொல்லி நாள் நிறைய ஆச்சு, ஆண்டு சொல்லி வருஷங்கள் ஆயிடுச்சு, பாஸ்டர் மாதிரி பிரசவம் பண்ணி வருஷங்கள் நிறைய ஆயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். சத்துரு இப்ப எடுக்கிற புதிய அடர்வு என்னவென்ன தந்திரம். அல்லேலூயா. சொல்லும் இயேசுவை வைத்து இயேசுவை மக்களுக்கு முன்ன காட்டி அவருடைய எதிர்பார்ப்பை பூமிக்கு நிறுத்து. புரியுதா இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கும். இயேசுவதான் என்ன செய்யறோம், 100% காட்டும். ஃபுல்லா. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இது நம்ம இயேசு தானே இல்லை. ஆனா இயேசு வைத்து எங்க கொண்டு போறாங்க, உலக ஆசீர்வாதம், உலக செழிப்பு, உலக வசதி வாய்ப்பு, உலகத்துக்குரிய செல்வம், உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நேராக தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, தேவ ஜனங்களாக இருந்தாலும் சரி திசை திருப்புகிறார். முதல்ல நாட்டை எங்க இருந்து, மேலே இருந்து.
இப்ப நாட்டம் எங்க? கீழே. சொல்ற புரியுதா இல்லையா? மற்றொரு மெசேஜ்கள் அநேக நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க. அநேகருடைய மெசேஜ்களுடைய வீவே உன்னை என்ன செய்வார்? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. அப்போ நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். இருக்கிற 100ஐயே பிடுங்க வேண்டிய காலம் வருது. அந்த அவன் என்ன சொல்கிறான்? இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு கிடைக்க போகுது. இருக்கிறது என்னதான் இருக்குது? 100 தான் இருக்குது. அதே போகுது தோற்று. அதை உருவிட்டு போகிறதோட 1000 சொல்லிட்டு இருப்பான். இயேசு வச்சு ஆசீர்வாத பிரசவம் பண்ணுவோம். இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு புரியது வந்து சேரும். அதனால் உனக்கு கர்த்தர் உலகத்தை கொடுப்பதை தேடாத. ஆமென். அவரை தேடு, உனக்குள்ளதை தேவன் கொடுப்பார். இதெல்லாம் முக்கியம். அது உனக்கு தேவை மேல உள்ளது. ஆமென். மேல உள்ளதை மேல பார்க்கிற கண்ணை சத்துரு குருடாக்கிட்டு பறந்து உலகத்துல பார்க்கிற கண்ணை சாத்தா நினைச்சு அதை திறந்து விடுறோம். அது நம்ம நேரம் விடுத்து எந்திரிச்ச உடனே எந்த சிந்தனையோடு எழும்புறோம்? வசதி உலகத்துல அது இது. தேவன் மேல் உள்ள சிந்தையை அறவே சத்துரு எடுத்துட்டான். நம்ம என்ன இயேசுவை விட்டுட்டா போகணும் அப்படியே நம்ம நினைக்கிறோம். அல்ல, இயேசுவில் உள்ள நேசம் இருக்கிறது. அவரை குறித்து ஒரு தாழ்வு உணர்வு இருக்கிறதா? அளவு அன்பில் அறிவிக்கிறதா? ஆமென். அவரை காட்டி உலகத்தை சத்துரு உனக்கு கொண்டு விடுமா? நீ இயேசுக்கு பிள்ளைதான், இதெல்லாம் உனக்கு தான். இயேசு சாத்தான அப்படியே என்ன சொன்ன தெரியுமா? உலகத்தின் சகல ராஜ்யத்தை ஒரு நொடி பொழுது ஆண்டு காட்டுறோம். அந்த பாயிண்ட மட்டும் வாசிப்போம். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காட்டுறான். உலகத்தின் சகல ஒரு உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவன் காட்டுறான்னா அவன் எவ்வளவு திறமைசாலியா இருப்பான். அதாவது சத்துரு இப்ப சில பொய்யான அற்புதங்களை காட்டுறான். நிறைய காரியங்கள் பொய்யான அற்புதம், நிறைய அற்புதங்கள். அது மேஜிக் மாதிரி. சே, இதுக்கெல்லாம் இவ்வளோ பவர் இருக்க, நம்மளை இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனா என்ன? இதுதான் பொய்யான அற்புதம். கவனிங்க. ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு இது யூடியூப்பில் உள்ளதான் ஒன்று அனுப்பிவிட்டேன். பாஸ்டர் இது ஒன்று கொஞ்சம் பாருங்க. அவன் செய்கிற அந்த கிரியை பார்த்தோன்னா நான் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ண, பாஸ்டர் பைபிளில் என்ன இடத்துல சொல்லிடு தெரியுமா? அவன் எப்படி வருவான்? பொய்யான அற்புதத்தோட. இதுதான் ஆரம்பம். ரோபோ, பெண் ரோபோ ஒன்று பண்ணுறான். அந்த ரோபோ எல்லா வேலையும் செய்கிற மாதிரி காட்டுறோம். அந்த ரோபோ வீட்டில் ரோபோவை திருமணம் பண்ணுறாங்களாம். அப்படி வேற வந்திருக்கு, சைனாவில் வந்திருக்கு. எப்படி இயற்கை பெண்கள் எப்படி இருக்கிறார்களோ இதே போன்ற அமைப்பை அதை கொண்டு வரான். ஆனால் சரீரம் என்ன இல்லை, மாமிசம் அல்ல. மாமிசம் போன்ற ஸ்மூத் உள்ளதான என்ன கொடுக்குறான்? ரப்பர் இது கொடுக்குறான், ஸ்பாஞ்சு என்னமோ கொடுக்குறான், தெரியல, கொடுத்து ரெடியாக வச்சிருக்கான். இது மனித அறிவின் அடிப்படை கண்டுபிடிக்கிறான். அந்த ரோபோவுக்கு என்ன பவர் கொடுக்குறான்? மெமரி பவர். நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் டக் டக்கு பதில். மனுஷனுக்கு அந்த ஞானம் இல்லையா? மனுஷனை பார்க்கணும், ரோபோவுக்கு ஞானம் வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் சொல்லுவோம். அந்த கிறிஸ்து என்ன செய்வானா? ஒரு சிலையை உண்டு பண்ணுவான். அந்த சிலை பேசுவதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பான். அதை அற்புதமும் செய்யும். அதை வணங்காதவர்களை கொலை செய்யும். அது எப்ப சொல்லிட்டாரு? 2000 ஆண்டுகள் முன்னே கத்து சொல்லிட்டார். அல்லேலூயா. இன்று உலகம் அதற்கு நீர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவனுடைய செயல் எப்படியா? பொய்யான அற்புதம். எப்படி வருவான்? பொய்யான அற்புதம்.
மேஜிக்கிற அற்புதம் செய்வான். நம்பத்தக்க நிலை. மேஜிக்கிலே அற்புதம். நம்ம பார்ப்போம், அடா இவ்வளவு பவர் இருக்கு இதுக்கு. வேத அறிவு இல்லாதவன், சத்தியத்தை தெரியாதவன், சத்தியத்தை கேட்க உற்சாகம் இல்லாதவன், என்னப்பா இது? நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ணா இப்படி வருமா? உடனே அவன் அங்க நினைக்க, அவன் இப்படி சொல்றான். ஒரு டப்பாவுக்குள்ள இருந்து ஒரு பையன் எழுந்துவான், என்னப்பா இது? சாத்தா எனக்கு இவ்வளோ வல்லமை இருக்க, அப்போ இயேசுக்கு ஊழியக்காரன் இப்படி செய்கிறது இல்லையே. ஆண்டவர் மேஜிக்கு காட்டி உன்னை ஏமாத்துறதுக்கு வரல, அவரையே உனக்கு கொடுத்து பொய்யான அற்புதங்கள் உன்னை ஏமாற்றுவதற்காக உள்ளது. அவங்களை எப்ப பார்த்தாலும் என்ன அற்புதம் நடக்க பார்ப்போம், அதே வேலை இல்லையா ரஞ்சித்து? சோதரன் அல்லேலூயா. கவனம் ஒன்றை பிடிச்சு அங்கே அரெஸ்ட் பண்ணி அங்கே வச்சிருவோம். தெய்வ பிள்ளைகள் தேவனை பாருங்க. ஆமென். எனக்கா ஜீவனை கொடுத்த இயேசு தான் முக்கியம். எனக்கா சிந்தனை ரத்தம் வீணாக கூடாது. எனக்கு என் அருமை ஆண்டவன் விட்ட ஜீவன் வீணாக கூடாது. என்னை அவருடைய ராஜ்யத்தை சேர்ப்பதற்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் தான் உலகத்தில் 1000 நடக்கட்டும், 1000 மேஜிக்கு நடக்கட்டும், 1000 அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு அற்புதம், எனக்கா இயேசு கொடுத்த இயேசு ரத்தமே அற்புதம், எனக்கா இயேசு கொடுத்த ஜீவன் அற்புதம். தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ள அந்த ஒரு ஆழமாய் நமக்குள்ள இருக்கும். அப்பதான் நம்ம ஆண்டவர் சேவிக்க முடியும். தேவன் வைத்திருந்த இனிமை, அந்த தாகம், அந்த உற்சாகம் அநேக தேவர்களுக்கு இல்லை. உலகம் அவருடைய சிந்தையை மூடிவிட்டது. உலக ஆசைகள் சிந்தையை மூடிவிட்டது. உலகை சிற்றின்பங்கள் அவருடைய சிந்தையை மூடிவிட்டது. இதனால் தொடக்கத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தது போல, தொடக்கத்தில் தாகத்தோடு அளவு கடந்த அன்போடு அவரை நோக்கி பார்த்தது போல, இன்று அநேகருக்கு தேவனை நோக்கி பார்க்க மனசு இல்லை. ஜபங்கள் கடமையாய் மாறிவிட்டது. ஆராதனை சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய பந்தி எல்லாம் சடங்கு, ஞானசானம் ஒரு சடங்காய் மாறிவிட்டது. என்று ஒரு பக்தி உள்ள ஆராதனை, உண்மையான மனம் திரும்புதல் ஒரு வாழ்க்கை அநேகரிடத்தில் இல்லை. அல்லேலூயா. ஐயோ சொல்லுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிரைஸ் காட். மத்தேயு 28வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனத்தை வாசிப்போம். புறப்பட்டு போய் எப்ப ஞானஸ்நானம்? சத்தமா சீசர் ஆகி ஞானஸ்நானத்துக்கு எத்தனை பேர் இருக்குறீங்க? சீசன்னா யார்? அதை சொல்லும் போது பார்ப்போம். குரு யார் சொல்லுங்க? இயேசு ஒருவர். யாரை பின்பற்றவங்க? இயேசுவை பின்பற்ற தகுதி உள்ளவர். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். சீசனுடைய தகுதி ஆரம்பமாக. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சீசன். சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விரும்பினால் தன்னைத்தான் சுயநலம் என்ன ஆயிடுது? அடி எங்கே போகுது போல. இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம இன்னும் வரல. ஆனால் அந்நிய பாஷை பேசணும். ஆவி இருந்த நம்பி தூள் கிளப்புறோம். வாசிப்போம். இப்போ வாசித்த இடம். பாருங்க, முதலாவது ஞானசாரத்து முன்ன ஒரு தேவனுடைய பிள்ளை யார் ஆகணுமா? சீசன் ஆகணும். அப்ப சீசன் 100% யாரை பின்பற்றுகிறவன்? இயேசுவை பின்பற்றுகிறவன். சீசன் யார்? இயேசுவோடு இருக்கிறவன். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான். அல்லேலூயா. என்னது? தன்னைத்தான் வெறுக்கிறான். தன்னைத்தான் வெறுக்கும் போது உன் சுயநலம்
நான் என்ற எண்ணம், மாமிச சிந்தை, பாவ எண்ணங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய சிற்றின்பங்கள் எல்லாம் என்ன ஆயிரம் முற்றுப்புள்ளி. தன்னை தாழ்வது அந்த நிலையில் வரும்போதுதான் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் மேல் மட்டும் என்ன வைப்பது? கவனம். யார் மேல்? இயேசுவின் மேல் மட்டும், அவர் சொல்லும் வார்த்தையின் மேல் மட்டும், அவர் காட்டும் பாதையின் மேல் மட்டும் வைத்து நீ அவரை நீ பின்பற்றும் போது, ஆமென், அவர் மேல் கவனம் வைத்து பின்பற்றும் போது, அல்லேலூயா, உன்னை உதவாதவனுக்கு கர்த்தர் உனக்குரிய நன்மை உன் பின்னாடி வர வைக்கும். அல்லேலூயா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீ அவரை மேல் கவனம் வைத்து பின்பற்றுவாய் என்றால் அல்லேலூயா, உனக்குரிய நன்மை உன்னை தொடர்ந்து வரும். கர்த்தர் கொடுக்கிற நன்மையினால் உனக்கு வேதனை இல்லை. ஆமென். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தால் உனக்கு பிரச்சனை இல்லை. அது உனக்கு சம்பூர்ணமாயிடும். ஆமென். ஆமென். தேவன் கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு. கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பதில்லை. ஆமென். அதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுவை பின்பற்றுவது. அதற்கு ஒரே ஒரு சிந்தை, கிறிஸ்துவின் மேல் உள்ள சிந்தையே. அப்படி நீ இறங்க ஆயத்தப்படும் போது, இந்த பூமியில வாழும்போது உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அறிவார். ஆமென். இயேசுவின் பின்னதாய் புறப்பட்ட ஒருவனும் தரித்திரனாகவோ பிச்சைக்காரனாக வாழ்ந்தது கிடையாது. அநேகருக்கு செய்கிறவராக தான் கர்த்தர் மாற்றார். அநேகருக்கு உதவுகிறவராக தான் கர்த்தர் மாற்றார். கை நீட்டுகிறவராக கர்த்தர் மாற்ற மாட்டார். ஆமென். தேவனுக்குள்ள ஆழமான தீர்மானம். நம்ம தேவன் சர்வ சிருஷ்டிக்கிறார், அவர் சர்வ வல்லவர். ஆமென். ஒரு அதிசயமான தேவன். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நாம் பின்பற்றும் போது, ஆமென், உண்மையாக கர்த்தரை பின்பற்றுவார். இதுவரை நீ உலகத்தை கட்டி அணைத்துக் கொண்டு பின்பற்றலாம். உலக ஆசைகள், அது கிடைக்கும் இது கிடைக்கும், அந்த எண்ணத்தை முதல்ல விடு. எனக்கு என்னுடைய ஆண்டவர் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் முக்கியம். ஆமென். என்னுடைய ஆழமான தீர்மானத்தோடு கடந்து சென்று பாரு. அப்போ இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதன் வேதத்துக்கு புறம்பான ஏதொரு காரியத்தையும் அவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். புரியுதா இல்லையா? அவர் வந்து சகல சத்தியத்தை வழிநடத்துறார். என்னது? சத்தியம். இயேசு பின்பற்றலாம். அதுக்கு அர்த்தம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்வது. அவர் எங்க நடத்துவார்? சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்தியம் யார்? இயேசு. என்னுடையதிலிருந்து உங்களுக்கு கொடுக்கிறவர். யாருடையதிலிருந்து? இயேசுடைய. சத்தியம் அவர்தான். அவர்தான் சத்தியம். ஆமென். அவருடையதிலிருந்து நமக்கு கர்த்தர் ஆவியான கொடுத்து கொடுக்கிறார். நீ வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியம் என்பது உலகத்தில் உள்ளதல்ல, நம் ஆண்டவர் இயேசுவிடத்துக்கு. அவர்தான் சத்தியம். அப்படின்னு அவர்தான் சத்தியம். ஆமென். அவரை நீ அனுபவிக்கணும். ஆமென். அவரால் நீ வாழணும். ஆமென். அவரை சார்ந்ததை ஜீவிக்கணும். ஆமென். அவர் சத்தத்தை கேட்கணும். ஆமென். அவரோடு நீ உறவாட வேண்டும். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். பக்தன் பாடுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவ இயேசுவோடு என்ன செய்வது? சேர்ந்திருப்பது. எப்படி?
இயேசுவுக்காக ஜீவிப்பது. அப்ப சேர்ந்திருப்பது என்றாலே சத்தியத்தை கை கொண்டு வாழ்வோம். அதான் விஷயம். அப்ப தேவனுடைய பிள்ளை யாரை பின்பற்றணும்? இயேசு. என்ன பின்பற்றுவார்? ஆமென். ஹல்லேலூயா. கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவன் நல்ல துணி ஒரு நேரம் கூட அவனால் நினைச்சு அவனை கொடுக்க முடியாது. அவன் உடம்புல இருந்து ஒரு நேரம் கூட மீன் நாத்தம் மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு என்னை பின்பற்றி வாழ்ந்தார். மனுஷனை பிடிக்கிறது அதே பேதுரு. ஆமென். அதே யோவான். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு போறாங்க. அவனுடைய பழைய நாட்டம் பிடித்த வஸ்திரம் இல்லை, அவனுடைய சாயலே மாறிச்சு. தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிறார். தேவாலயத்தின் வாசல் ஒருவன் இருக்கிறார். பிறவியிலேயே சாப்பாடு. ஆமென். ஐயா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறார். உற்று கவனித்தார். எங்களை நோக்கிப்பா. இந்த வார்த்தை ஒருவனை பார்த்து சொல்லணும்னா பழைய கடற்கரை நின்று சொல்ல முடியாது. உன் வார்த்தையே மாறும், உன் பேச்சு மாறும். ஆமென். உன் வாழ்க்கையே மாறும். ஆமென். உன் சாயலே மாறும். எப்போ இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படி, எப்போ இயேசுவை உண்மையாய் பின்பற்றும். ஆமென். அவன் பார்க்கிறான், என்னப்பா இது? அவன் பேதருன்னு அவனுக்கு தெரியாது, மீன் பிடிச்சிருக்கிறதான்னு அவனுக்கு தெரியாது. யாருக்கு? அவன் சப்பானி இல்லையே, பிறவியிலே சப்பான். இது கடற்கரை இருந்தவன் நான் பார்த்தாடா. புதுசா ஒரு சாயல். அநேக தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கிறது. அல்லேலூயா. உன்னை பார்த்த ஆச்சரியப்படுறது. உன்னில் ஒரு மாற்றத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும். என்னால் இப்படி வாழ்ந்தவன் என்று சொன்னாலும் அன்று வாழ்ந்த இவனிடத்தில் இவளிடத்தில் அந்த குணங்களோ அந்த வாழ்க்கையோ அந்த சுபாவங்களோ அந்த செயலோ பார்க்க முடியவில்லையே. ஒரு புது குணம், புது சுபாவம், புது வாழ்க்கை, புது செயல்கள் இயேசுவின் சாயல் அல்லவா இருக்கு. அதுவரை கடற்கரையில் இருந்தவன் தேவாலயத்துக்கு போகும்போது பிச்சைக்காரன் பார்க்கிறான். இது யாரா இருக்கும்? வெளிநாட்டுக்காரங்களா இருக்குமோ என்று சொல்றது மாதிரி பேதுரு யோவானை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீ ஊர்ல வாழ்ந்தது போல அல்ல. ஆமென். இன்று உன்னை பார்க்கிற ஜனங்கள், ஆமென், இந்த சகோதரி சகோதரன் பழைய ஆள் அல்ல, ஒரு புதிய ஆள். இவர்களிடத்தில் இயேசுவின் குணங்களை பார்க்கிறோம், இவர்களிடத்தில் இயேசுவின் சுபாவங்களை பார்க்கிறோம், இயேசுவின் செயலை பார்க்கிறோம் என்று உன்னை இயேசுவின் சாயலால் நிரப்பப்பட்ட ஒரு நபராய் உன்னை ஜனங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா நீ யாரை பின்பற்றணும்? சத்தமா சொல்லு. பின்பற்றணும்னா விட வேண்டியதை பழைய வலை, பழைய கடற்கரை வாழ்க்கை, பழைய கடலுக்குள்ள உள்ள பயணம் அவன் விட்டு இயேசுவின் பின்னாய் வா. ஒன்றை வெறுக்காவிட்டால் ஒன்றில் ஒரு மாற்றம் ஏற்படாது. ஒன்றில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அவன் ஒன்றில் மனிதர்கள் புதியதை பார்க்க வேண்டும் என்றால் நீ ஒன்றை வெறுத்தாக வேண்டும். ஒன்றை வெறுக்காதவன் புதியதை வெளிப்படுத்த முடியும். புரிதல் மண்டாலில் சத்தமாச்சு. ஒன்றில் புதியதை பார்க்க வேண்டுமா இல்லை பழைய நாட்டத்தை பார்க்க வேண்டும்? பழையாள் அந்த அந்த பிரதர் தான், அந்த அந்த சகோதரன் தான், அவங்க தான். இப்போ என்ன இயேசு ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு வரா. அப்படி பவனி அன்று வேற ஏதோ சாமிங்க பேரை சொல்லிட்டு வந்தாங்க, பட்டயம் பிடிச்சிட்டு. இப்போ பட்டயம் இல்லை,
மொட்டையும் இல்லை. தோத்திரம். இயேசுல உச்சரிப்பு தான் மாறி இருக்கு, செயல் மாறல. என்ன மாறி இருக்கு? சாமிக்கு பேர் தான் மாறி இருக்கு, தவிர வாழ்க்கையும் செயல் மாறல. உங்களை குறித்து எதை சொல்லுவாங்க? மாறி இருக்குன்னு சொல்லுவாங்களா, மாறவில்லைன்னு சொல்லுவாங்களா? பழையதை விட்டுட்டு புதிய நபராக வந்திருக்கிறீங்க, பயணிக்கிறீங்களா? இல்லை பழையதோட வாயில இயேசுல மட்டும் உச்சரிப்போட மட்டும் வாழ்றீங்களா? சொல்லுங்க. பழையதை விட்டால்தான் உன்னில் புதியது வெளிப்படும். உன்னில் புதிய சுபாவம், குருவாகிய கிறிஸ்துவின் குணங்கள் உன்னில் வெளிப்படவில்லை. நீ பழையதை என்ன செய்யல, விடல, பழையதோடு வந்திருக்க. வாயில மட்டும் இயேசு. முன்ன வாயில, இப்ப வாயில இயேசு மட்டும்தான் வாயில வருது, தவிர வாழ்க்கையில இயேசு இல்ல. வாழ்க்கையில தேடி பார்த்தா கூட அநேக வாழ்க்கையில இயேசுக்கு என்ன இல்லை, ஒரு வாசனையும் இல்லை. பழைய துர்நாற்றம் தான் இருக்கு. அப்ப நீ என்ன மனம் திரும்பின? யாரை பின்பற்றுது? யாரை பின்பற்றுகிறார்? உன் தேவன் யார்? உன்னை வழிகாட்டுகிறவர் யார்? இதுதான் கிறிஸ்தவனா? கிறிஸ்தவனா அல்ல. வாழ்க்கையில் கிறிஸ்துவின் குணங்களும் சுபாவங்களும் மாறாமல் நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதே வெட்கக்கேடு. வேலைக்குள்ள வந்தது குணம் மாறல, என்ன எப்படிங்க நல்லாவா இருக்கும்? ஒட்டகம் தலையை குனியாம வேலைக்குள்ள நுழையுமா? ஒட்டகம் சொல்லுது வேலைக்குள்ள யாரெல்லாம் சொல்லு, நோவா, அவரோட பிள்ளைகளோட பேர் என்ன சொல்லுங்க? மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர், 8 பேர், 8 பேர் போகிறாங்க வேலை. இப்போ அவங்களோட ஆண்டு சொல்றாரு, என்ன செய்யும்? சகல மிருகங்கள் பறவைகள் என்ன செய்யும்? உள்ள இவன் பிரசவம் பண்றான், மனம் திரும்புங்க, பேழை உங்களுக்கு ரெடின்னு. ஆனா வரிசைய மிருகம் வந்து நுழைய தவிர ஒரு பயவளம் வரல. ஒட்டகம் வருது, கழுத்து உயரம். நான் நினைக்கிறேன் பெரிய புளிய மரத்தெல்லாம் அப்படியே ஒன்னெல்லாம் ஆக்கிடும். அப்படிப்பட்ட அது வேலைக்குள்ள போனான்னா என்ன செய்தாகணும்? தலையை கீழே. எவ்வளோ ஆச்சரியம் பாரு. வேலை என்ன ஒட்டகத்துக்கு தலைக்காலவா வாசல். யானை போகுது, யானையும் நான் யார் தெரியுமான்னு தம்மு பிடிக்கல. அந்த இடத்துல போய் வாசல் நுழையிற அளவுக்கு நுழையுது. எல்லாம் அந்த மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள் எல்லாமே அடக்கமாக உள்ள போகுதுங்க. மழை பெஞ்சு அவர்கள் மீண்டும் அவர்களை தேவன் பூமியில் விடுறது வர உள்ள ஒன்றும் கூட சண்டை போடல. எல்லாத்தையும் குணம் மாறி இருக்கு. சிங்கத்தின் குணமும் மாறிதான் உள்ள இருக்கு. புலி சிறுத்தை சாதாரணமானதா? குணத்தை எல்லாம் மாற்றிடுது. பூனையும் எலியும் பக்கத்தில் பக்கத்தில் விளையாடிட்டு, பாம்பு யாரையும் பார்த்து சீரல்ல, கழுகு என்ன செய்யல, எதையுமே பிடிக்கல. அந்த குறிப்பிட்ட அந்த நாட்க வரையிலேயும் அதனதன் குணங்கள், சுபாவங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் என்ன செய்யுது? அடக்கி. நீ சபைக்குள்ள வந்திருக்கிற, மனம் திரும்புறேன்னு சொல்லி ஞானஸ்நானத்து, உனக்குள்ள இதுவரையிலே அந்த கெட்ட புத்தி மாறல பாத்தியா? உன் குணம் மாறலையே. அப்ப நீ என்ன எங்க கிடக்க வேண்டிய ஆளு? வேலைக்கு வெளியே கிடக்க வேண்டிய தப்பி தவறி உள்ள நுழைஞ்சிருக்கு. பூராவும் நுழைஞ்ச மனம் திரும்ப. இயேசுவை பின்பற்ற நீ இறங்கி இருக்கிறேன்னா உன் குணம் கட்டாயம் தான். பழைய சுபாவம், பழைய நடக்கு, பழைய பேச்சு, பழைய செயல், பழைய சிந்தை எல்லாம் மாறும். உன்னிடத்தில் உலகத்தார், ஊரார், குடும்பத்தார், சபையார் பார்ப்பது கிறிஸ்துவின் சாயலை பார்க்கிறது.
யோவானும் பேதுரும் ஆலயத்துக்கு போகுமா, ஐயா ஏதா கொடுங்கன்னு கூப்பிட்டோம். அவனை பார்த்து எங்களை நோக்கி பாரு, எங்களை நோக்கி பாரு நம்ம சொல்லணும்னா இயேசுவை நிரம்பி இருக்கிறார். இயேசுவால் நிரம்பி இருக்கிறார். வெள்ளியோ பொன்னோ எங்களிடத்தில் இல்லை. என்னப்பா உலகத்துக்குரியது ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம். ஆமென். ஒரே ஒரு நசரேயனாகிய இயேசு. அதுங்களா நோக்கி பார்த்தா அவரிடத்தில் வெளிப்படுவது யாரு? இயேசு. பணத்தை இல்லை, பொண்ணை இல்லை, ஆடம்பரத்தை இல்லை, உலகத்தை இல்லை, கிறிஸ்துவை. நான் சொன்ன இயேசு, இயேசுவின் நாமத்தில் எழுந்து எங்கிட்ட உள்ளது உனக்கு தான். எங்கிட்ட உள்ளதே தான் இயேசு. எங்கிட்ட உள்ளதே தான் இயேசுவின் குணம். எங்கிட்ட உள்ளது என்ன? இயேசுவின் தாழ்மை. எங்கிட்ட உள்ளது என்ன? இயேசுவின் சிந்தை. எங்கிட்ட உள்ளது என்ன? இயேசுவின் பரிசுத்தம். ஆமென், ஆமென். அதுதான் இயேசுவிடத்தில் உள்ளது. இயேசுவை பின்பற்றுகிறாய், ஆமென். உன்னிடத்தில் அந்த குணங்கள் வரும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலை நாடி அலைந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணனே, பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அவனின் மேல் வீசிடும் காற்றே நீ, கர்த்தரேசு வாழுமிடும் கூறிட மாட்டாயோ. இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக. விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாயென்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். பறக்கிறதுக்கு முன்னே உள்ள பாட்டு. அல்லேலூயா. அப்போ இயேசுவை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படலாம். எல்லா இடமால அல்லேலூயா. இயேசுவை பார்க்க முடியல. கடைசியில் முழங்கால் படிக்கிட்டார். கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். இன்று நீங்கள் இயேசுவை சந்திக்கணும்னா
இயேசுவை பின்பற்றணும், இயேசுவின் சுபாவம் உண்டாகணும்னா நீ ஒரு புதிய மனிதனாய் மாற வேண்டும். முழங்கால் பட வேண்டியது அவசியம். ஆண்டவரே என்னை மாற்றும். ஆமென். என்னை அதற்கு மேல் ஒண்ணும் இல்லை. என்னை மாற்றும். உம்முடைய சுபாவம் எனக்கு வேண்டும், உம்முடைய சிந்தை எனக்கு வேண்டும், உம்முடைய நடக்கை எனக்கு வேண்டும், உம்முடைய பார்வை எனக்கு வேண்டும், உம்முடைய பேச்சு என்னில் வெளிப்படட்டும். என்னில் ஜனங்கள் உலகத்தார் உம்மை பார்க்கட்டும். இதுக்கு ஜெபம் ஒண்ணுமே கிடையாது. நீர் எனக்கு வேண்டும். ஆமென். நீர் எனக்கு வேண்டும். என்னில் நீர் இருக்கணும். நான் உம்மை பின்பற்றணும். ஆமென். அப்படின்னு உம்முடைய சாயலை எனக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாரும் அப்பா. உம்மை போல வாழ கிருபையாக மாற்றுவேன். இந்த கர்த்தருடைய சமுத்திரம் யார் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கதறுகிறீர்களோ ஒரு செகண்ட்ல நிரம்புமா? எவ்வளவுக்கு எவ்வளவு தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, வாஞ்சிக்கிறீங்களோ, அந்த வாஞ்சிக்கு ஏற்றபடி அவர் தம்முடைய அன்பினால் உங்களை நிரப்பும். அந்த உன்னதமான அனுபவத்திற்கு நேராய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறேன். எல்லாரும் முழக்கம் பண்ணிட்டு தேவ சமுதம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிர்பந்தமாய் வரப்போகிற அருமை ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரை தம்மோடு சேர்த்துக் கொள்ள போகிறார்? அவரை உண்மையாய் பின்பற்றினவர்களை, ஆமென், அவரை போன்ற சாய குணங்களுடையவர்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ள மீண்டும் வரப்போகிறார். நீ யாரை பின்பற்றுகிறாய்? சீசனாக்கி ஞானஸ்தானம் எடுங்கள். இயேசுவை பின்பற்றுவதற்கு உரிய மனம் திரும்புதலாகிய அந்த உண்மையான மாற்றம், எமோஷனல் அல்ல, ஏதோ கிறிஸ்தவ பேரை போட்டது ஒரு வாழ்க்கை கிடையாது. விட்டு வெறுக்க வேண்டிய வருது. உண்மையான மனம் திரும்புதல், இயேசுவை மட்டும் பார்த்து பின்தொடர்கிறதான வாழ்க்கை. அதுதான் சீசனுடைய குணங்கள். உன்னிடத்தில் இருக்கிறதா? நீ இயேசுவை பின்பற்றுவது உண்மைதானா? நீ இயேசுவை பின்பற்றுவது உண்மைன்னா உன்னில் அநேக மாற்றங்கள் வரும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாய் உன்னில் இருந்த பேச்சல்ல, நடக்கை அல்ல, செய்கை இல்லை, பார்வை அல்ல, என்று எல்லாரும் உன்னுடைய வாழ்க்கையில புதியதை பார்ப்பார்கள். அந்த புதியது வெளிப்படுகிறதா? இல்லை என்றால் இன்றைக்கு நீ ஒப்பு கொடு. ஆண்டவரே, இதுவரை கிறிஸ்தவன் என்ற போர்வையில் வாழ்ந்தேன் அப்பா. இன்று முதல் உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ ஆமென். என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லு. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இன்று தான் நம்முடைய சமூகத்திலே கடந்து வர உண்மை ஆராதிக்கிறது. கடைசியாக கேட்ட வார்த்தைகள் படி ஆமென், அல்லேலூயா. உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இல்லையா என்பதை எங்களை நாங்களே பரிசோதிக்க கர்த்தர் ஒருவருடைய கண்களில் அதை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏதோ பெயர் மட்டும் மாற்றிவிட்டு ஞானஸ்தானம் எடுத்து பழைய குணமுடையவங்க, சுபாவமுடையவங்க என்று நாங்கள் வாழாதபடி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ ஆமென். கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் சுபாவங்கள், செயல்கள், நடக்குகள் ஒவ்வொருத்தரும் வெளிப்படட்டும். செய்யும் கிரிய நடவடிக்கையாக என்று வராத பலர் உண்டு. கர்த்தர் அவர்களோடு இடைப்படும். அநேகருடைய வாழ்க்கை தேவனை குறித்த ஒரு அறிவும் இல்லை, தேவனை சேவிக்க வேண்டும் சிந்தையும் இல்லை. இது கடமை. கிறிஸ்தவனாய் வந்து உலகத்திற்காக வாழ்ந்து உலகத்தோடு அழிந்து போகிற தன்மையிலேயே பதவி பார்க்கிறோம் அப்பா. அந்த நிலை மாறி அவன் உண்மையான ஒரு மாற்றத்தை கட்டளை தேவன் வல்லமையோடு வெளிப்படுகிறார். அந்த
வந்திருக்கிற ஆசீர்வதியே. வியாதியோடு பலவீனங்களோடு உண்மையாய் காணப்படுகிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.